வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவு பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறிடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரவையை நல்லா சாஃப்டாக கிளறி எடுத்துக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஜீரா காய்ச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. லேசாக இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சாதான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இதை கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆகும். ஒரு விரலை வச்சு இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுடலாம். அதே மாதிரி பின்னாலையும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து அதை போட்டுக்கலாம். இதையும் அந்த மாதிரி ப்ரௌனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அப்போ தான் இந்த ஜீராவில் இருக்க கலர் இதில் இறங்கும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஜூஸியாக, ரொம்பவே சாஃப்டாக. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.